Hello everyone, welcome to NDA Defense Institute. So நீங்க 12th படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களோட கெரியர் வந்து டிஃபென்ஸ்ல இருக்கணும், டிஃபென்ஸ்ல வந்து ஆஃபீஸரா போகணும், ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்ல அப்படி சொல்லி நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். அதுக்கான ஒரு பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டி தான் NDA நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி ஆர் நேவல் அகாடமின்னு சொல்லி இந்த எக்ஸாமினேஷன். இது வந்து யூபிஎஸ்சி போர்டு வந்து கண்டக்ட் பண்றாங்க. வருஷத்துக்கு 2 தடவை வைப்பாங்க இந்த எக்ஸாம். இப்போ வந்து ஏப்ரல் 13 வந்து ஒரு எக்ஸாம் நடக்கும்போது தொடர்ந்து வந்து நெக்ஸ்ட் செப்டம்பர்ல வந்து ஒரு எக்ஸாம் நடக்கும். ஸோ இப்போ நீங்க 12th கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட்டா வந்து உங்களோட ஃபாஸ்டா வந்து இந்த ப்ரிப்பரேஷன் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த NDA ப்ரிப்பரேஷன் என்ன, இதுக்கான செலக்ஷன் ப்ரொசீஜர்லாம் என்ன, நெக்ஸ்ட் நம்ம காலேஜ் பதிலாக இந்த NDA எப்படி போறது, இதுக்கான டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோல வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். அது முன்னாடி NDAனா என்ன அப்படி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரை சர்வீஸ்க்கான ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன். அதாவது ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்க்கு யாரெல்லாம் போகணும்னு விருப்பப்படுறாங்களோ 12th அப்புறம் இந்த எக்ஸாம் NDA எக்ஸாம் மூலியமா அவங்க வந்து இந்த NDA காலேஜ்ல போய் படிப்பாங்க. ஸோ இங்க வந்து அவங்களுக்கு 12th முடிச்சுட்டு வரவங்களுக்கான கெசடைஸ்ட் ஆஃபீஸர் போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க. குரூப் 1 ஈக்குவலண்டான ஒரு ரேங்க் தான் வந்துட்டு NDA மூலியமா போறவங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்கு 4 years டிகிரியுமே அங்க ப்ரொவைட் பண்றாங்க. 12th கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த NDAல போய் 4 years டிகிரி படிப்பாங்க. டிகிரி முடிக்கும் போது அவங்க ஆஃபீஸரா கமிஷன் ஆவாங்க. இந்த 4 years டைம் பீரியட் அங்க படிக்கிறாங்களே அப்போ வந்து ட்ரைனிங் அப்பயே வந்து அவங்க ஸ்டைஃபண்டும் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அது வந்து ஆர்மியில நேவில ஏர்ஃபோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் போவாங்களே அதுக்கான பேசிக் பே தான் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் அமௌண்ட்டா வரப்போகுது. ஓகேங்களா? இங்கேயே ட்ரைனிங்கும் நடக்கும், பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து டிகிரியும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து கதக்வாஸ்ல பூனே இந்த ஒரு இடத்துல தான் இருக்கு இந்த ட்ரைனிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ இந்தியா ஃபுல்லா இருக்க இந்த ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் போகணும்னு நினைக்கிற 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணாங்கன்னா இந்த புனேக்கு வந்து அவங்க ட்ரைனிங் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ NDA மூலியமா இப்போ வந்து ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் அப்புறம் வந்து நேவல் அகாடமி. ஸோ இந்த ஒரு எக்ஸாம் மூலியமா இந்த 4 ஸ்ட்ரீமுக்கும் அவங்க போவாங்க. ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் சூஸ் பண்ணி போறவங்களுக்கு NDAலயே வந்து 3 years வந்து ட்ரைனிங் இருக்கும். இந்த 3 years இங்க முடிச்சதுக்கு அப்புறம் ஆர்மி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்தியன் மிலிட்டரி அகாடமி போவாங்க. இது வந்து டெஹ்ராடூன்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நேவி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்தியன் நேவல் அகாடமி போவாங்க. இது வந்து எலிமலா கேரளால இருக்கு. ஏர்ஃபோர்ஸ் போறவங்களுக்கு மட்டும் ஏர்ஃபோர்ஸ் அகாடமி போவாங்க. இது வந்து ஹைதராபாத்ல இருக்கு. ஸோ ஏர்ஃபோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 விங் இருக்கும். ஒன்னு வந்து ஃபிளையிங் பிரான்ச், இன்னொன்று வந்து கிரவுண்ட் டியூட்டி. இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா யூபிஎஸ்சிக்கு, அப்பயே வந்து உங்களுக்கு கிரவுண்ட் டியூட்டி வந்து உங்களுக்கு வேணுமான்னு சொல்லி ஆப்ஷன் கேட்கும். அது நீங்க வந்து கிரவுண்ட் டியூட்டிக்கும் சேர்த்து அப்ளை பண்ணணும். இப்போ இந்த நேவல் அகாடமி போறாங்களே அவங்க வந்து ஆல் 4 years வந்துட்டு இந்தியன் நேவல் அகாடமியில வந்து ட்ரைனிங் எடுத்துப்பாங்க. இவங்க 2 பேருமே நேவிக்காக போற கேடட்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ இது வந்து 1 year வந்து IMAல வந்து அவங்க ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறம் லெப்டினன்ட் ரேங்க் வந்து கமிஷன் ஆவாங்க. நேவியில வந்து ட்ரைனிங் முடிஞ்சதும் சப் லெப்டினன்ட் ரேங்க் வந்து கமிஷன் ஆவாங்க. ஏர்ஃபோர்ஸ்ல ட்ரைனிங் முடிஞ்சதும் ஃபிளையிங் ஆஃபீஸர் அப்படின்ற ரேங்க் வந்து கமிஷன் ஆவாங்க. இப்போ இந்த ஃபைனல் இயர் இங்க இருக்காங்க இல்லையா, இப்பயே வந்து நமக்கு வந்து ஸ்டைஃபண்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து 7th பே கமிஷன் படி 56,100 rupees தான் இவங்களுக்கான ஸ்டைஃபண்ட் அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக்கா NDA பத்தின ஒரு NDAல அந்த 4 years நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படின்ற டீடைல்ஸ். இது தவிர்த்து நம்ம வந்து என்ன டிகிரி கொடுப்பாங்கன்னா ஆர்மி கேடட்ஸ்க்கு வந்து BA ஆர் BSc டிகிரி வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. நேவி ஏர்ஃபோர்ஸ் நேவல் அகாடமி இவங்களுக்கு வந்துட்டு BE ஆர் BTech டிகிரி வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இதனால இவங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் யாரெல்லாம் உள்ள போறாங்களோ அவங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் டிஃபர் ஆகும். நம்ம அதை வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம்.
ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் யாரெல்லாம் இந்த எக்ஸாம் வந்து கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா கேடட்ஸ் வந்து 16.5 to 19.5 இந்த 2 ஏஜ்ல இருக்கவங்க வந்து இந்த எக்ஸாம் வந்து கொடுக்க எலிஜிபிள். போத் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே NDA எக்ஸாம் வந்து அப்ரோச் பண்ணலாம். ஸோ இதுக்கான எக்ஸாக்ட் டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 2nd January 2007க்கு அப்புறம் பிறந்திருக்கணும், 1st January 2010 இந்த 2 டேட்குள்ள பிறந்தவங்க தான் நெக்ஸ்ட் வரக்கூடிய செப்டம்பர்ல வரக்கூடிய NDA எக்ஸாம் கொடுக்க எலிஜிபிள். அடுத்து என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்மி கேடட்ஸ்னா உங்களுக்கு வந்து BA BSc டிகிரி கொடுப்பாங்க இல்லையா. ஸோ வந்து அவங்களுக்கு வந்துட்டு 12th படிச்சுட்டு இருக்கணும், இல்லை 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எனி போர்டு இருந்தாலுமே அவங்க எலிஜிபிள் தான். எனி குரூப், காமர்ஸ் குரூப்போ இல்லை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேத்தமெட்டிக்ஸோ இல்லை பயாலஜி வித் மேத்தமெட்டிக்ஸோ எனி குரூப் இருந்தாலுமே ஆர்மிக்கு வந்து NDAக்கு எலிஜிபிள் தான். நேவி ஏர்ஃபோர்ஸ்க்கு 12th வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும், PCM இருந்தால் தான் எலிஜிபிள். இதுல வந்து மினிமமா இவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்ற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஓகேங்களா, நீங்க 12th பாஸ் ஆயிருந்தா போதும், இல்லை 12th படிச்சுட்டு இருக்கும் போதே நீங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் எவ்வளவு வேகன்சி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு பெர் இயருக்கு வந்து 400 வேகன்சி, பெர் டேர்முக்கு வந்து 400 வேகன்சி வரும். ஒரு இயருக்கு வந்து 2 டேர்ம் வரும். ஓகே, 800+ வேகன்சிஸ் வந்து 1 இயருக்கு வந்து விடுறாங்க. ஒரு டேர்முக்கு 400+ வேகன்சிஸ் வந்து வருது. இது வந்து ஒவ்வொரு டைம் வர நோட்டிபிகேஷன்ல ஸோ ஆர்மிக்குனா இவ்வளோ வேகன்சிஸ், இப்போ ஃபீமேல் கேடட்ஸ்னா எவ்வளோ வேகன்சிஸ்ன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அது மாதிரி நேவிக்கு இருக்க வேகன்சிஸ் மேல் ஃபீமேல் 2 பேருக்கும் கொடுத்துருவாங்க. ஏர்ஃபோர்ஸ்க்கு ஃபிளையிங்க்கு எவ்வளோ வேகன்சி, கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் நான் டெக்னிக்கலுக்கு எவ்வளோ வேகன்சி, பிளஸ் வந்து நேவல் அகாடமிக்கு எவ்வளோ வேகன்சிஸ்னு வந்துடும். ஓகேங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்போ இது உள்ள NDA உள்ள போனோம்னா சில செலக்ஷன் ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ இதுக்கான செலக்ஷன் ப்ரொசீஜர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் ரிட்டன் எக்ஸாமினேஷன். UPSC நடத்தக்கூடிய NDAக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன். அந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணதும் அடுத்து வந்து SSB இன்டர்வியூ வந்து அட்டென்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன், SSB கூட உங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மெரிட் லிஸ்ட் விடுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்ல நம்ம நேம் வரணும். ஸோ யார் நேம்னா மெரிட் லிஸ்ட்ல வருதோ அவங்க வந்து NDA ஆர் நேவல் அகாடமி இது 2த்துக்கும் எது அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கு போவாங்க. இதுக்கான ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும் போதே ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஆர்மி, 2nd நேவி, 3rd ஏர்ஃபோர்ஸ், அது மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி 1 2 3 4 நம்ம கொடுத்து அப்ளை பண்ணுவோம். இதே வந்து காமர்ஸ் ஸ்ட்ரீம் இருக்கீங்க, இல்லை மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து உங்களோட நீங்க படிக்கிற 12th குரூப்ல இல்லை அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒன்லி ஆர்மிக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்க முடியும். 12th கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க NDAக்கான ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். NDA 2025க்கான நியூ பேட்சஸ் வந்து அதுக்கான அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. போத் ஆன்லைன் அஸ் வெல் அஸ் கிளாஸ் ரூம் கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். கிளாஸ் ரூம் கிளாஸஸ் வந்து சென்னையில வந்து நடக்க போகுது. இதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணணும், நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணலாம், இல்ல இதே நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்க queries ஏதாவது NDA ரிலேட்டடா இருந்துச்சுன்னா நீங்க கேட்டு சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி NDAக்கு வந்து நம்ம கிட்ட படிச்சு லாஸ்ட் டைம் வந்து 9 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் ஆயிருக்காங்க. அதோட வந்து லாஸ்ட் செப்டம்பர் நடந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல 30 கேண்டிடேட்ஸ் வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டேட்ல கொடுத்தது. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட ட்ரீம் ஜாப்க்கு போகணும் அப்படின்னா நீங்க உங்களோட எங்ககிட்ட இருந்து கைடன்ஸ் எடுத்துட்டு உங்க ப்ரொசீஜரை வந்து இன்னும் ஃபாஸ்டா வந்து ஈஸியா நீங்க வந்து இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண எங்களோட மென்டர்ஸோட சப்போர்ட்டோட நீங்க பாஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு NDA ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கு இல்லையா, அதுக்கு என்னென்ன பேட்டர்ன் இருக்கு, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது, எப்படி இந்த என்ன மாதிரி சிலபஸ் எல்லாம் இருக்க போகுதுன்றத பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து NDA எக்ஸாம் வந்து 2 பேப்பர் நடக்கும். மார்னிங் ஒரு பேப்பர், ஆஃப்டர்நூன் ஒரு பேப்பர் நடக்கும். மார்னிங் வந்து மேக்ஸ் எக்ஸாம் வந்து நடக்கும். மேக்ஸ் வந்து 300 மார்க்ஸ்க்கு வந்து மேக்ஸ் எக்ஸாம் எழுத போறீங்க. இதுல வந்து 120 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு MCQs பேஸ்டா தான் இருக்கும், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸா தான் இருக்கும். ஸோ மேக்ஸ் வந்து 120 கொஸ்டின்ஸ் எழுத போறீங்க. ஒவ்வொரு ரைட் ஆன்சருக்கும் உங்களுக்கு 2.5 மார்க்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் நம்ம 0.83 மார்க்ஸ் வந்து டிடக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம அட்டென்ட் பண்ணும்போது நம்ம ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அக்யூரசி வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் வந்து 300 மார்க்ஸ்க்கு வந்து எக்ஸாம் எழுத போறோம். இதுல வந்து மினிமம் வந்து நம்ம 75 மார்க்ஸ் வந்து எடுக்கணும். அந்த 75 மார்க்ஸ்ன்றது செக்ஷனல் கட் ஆஃப். ஓகேங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் பேப்பருக்கு
300க்கு 75 மார்க்ஸ் வந்து நம்ம கம்பல்சரி எடுக்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா கேட்னு சொல்லுவாங்க, ஜெனரல் எபிலிட்டி டெஸ்ட். ஸோ ஜெனரல் எபிலிட்டி டெஸ்ட்னா இதுல என்னென்ன சப்ஜெக்ட் வரும்னா இங்கிலீஷ் வரும், அப்புறம் வந்து சயின்ஸ் வரும், அப்புறம் சோசியல் சயின்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போறாங்க. நம்மளுக்கு வந்து கேட் பேப்பர்ல இருந்து நமக்கு வந்து 150 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ இங்கிலீஷ்ல இருந்து 50 கொஸ்டின், சயின்ஸ்ல இருந்து 50 கொஸ்டின், சோசியல் சயின்ஸ்ல இருந்து 50 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ 150 கொஸ்டினுக்கு ஒவ்வொரு ரைட் ஆன்சருக்கு 4 மார்க் தருவாங்க. ராங் ஆன்சர்னா 1.33 மார்க்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து 600 மார்க்ஸுக்கு வந்து ஸ்டூடெண்ட் வந்து ரிட்டன் எக்ஸாம் எழுத போறாங்க கேட் பேப்பருக்கு. இந்த 600க்கு நம்ம மினிமம் வந்து 150 மார்க் எடுக்கணும். ஓகேங்களா, ரெண்டு பேப்பர்லயும் 25% வந்து செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கும். ஸோ இந்த செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து 2 பேப்பர் இருக்கு இல்லையா, டோட்டலா 900 மார்க்ஸ்க்கு ரிட்டன் எக்ஸாம் எழுத போறோம். 900க்கு ஒரு ஓவரால் கட் ஆஃப் வந்து வைப்பாங்க. அதுதான் லாஸ்ட் டைம் வந்து 282 இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி 291 இருந்துச்சு. ஸோ இது மாதிரி கட் ஆஃப் வந்து ஃபிளக்சுவேட் ஆகும். 350 360 வரைக்கும் கூட கட் ஆஃப் வரும். கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியா இருந்துச்சுன்னா கட் ஆஃப் வந்து அதிகமாகும், கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டஃபா இருக்கும்போது கட் ஆஃப் வந்து குறையும். ஸோ ரிட்டன் எக்ஸாம்ல வைக்கிற கட் ஆஃப் பேஸ் பண்ணி ஒன்ஸ் நீங்க இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க, கட் ஆஃப் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு வந்து ப்ரிப்பேர் ஆவீங்க. எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கும் 900 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. ஸோ டோட்டலா ரிட்டன் எக்ஸாம் 900, எஸ்எஸ்பி 900, 1800 மார்க்ஸ்க்கு நீங்க எவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ 400 வேகன்சி இருக்கு அப்படின்னா இப்போ இந்தியா ஃபுல்லா எழுதுறாங்க இல்லையா, யார் அந்த ஃபர்ஸ்ட் 400 ரேங்க் வாங்குறாங்களோ அவங்க தான் உள்ள போறாங்க. ஸோ நீங்க தாராளமா இந்த ரேங்க் நீங்க வாங்கி நீங்க உள்ள போறதுக்கான அதிக ஸ்கோப் இருக்கு. ஓகேங்களா, நீங்க கரெக்டான ஸ்ட்ராட்டஜியோட இந்த ரிட்டன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது இது ஒன் ஆஃப் த நல்ல என்ட்ரி தான். நீங்க கன்சிஸ்டண்டா படிச்சீங்கன்னா அழகா இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி போகலாம். ஸோ இதுக்கான சிலபஸ் என்னென்ன படிக்கணும் இந்த எக்ஸாமுக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாத்தையும் உட்காந்து 11th 12th 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாமே உட்காந்து படிக்க கூடாது. யூபிஎஸ்சி வந்து இதுக்கு வந்து ஒரு சிலபஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸ் ஓரியன்டா நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும், நம்ம படிச்சதை வந்து அகைன் அண்ட் அகைன் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ மேக்ஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 11th and 12th மேக்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. இல்லைன்னா என்னென்ன சாப்டர்ஸ் கேட்கறாங்கன்னா அல்ஜிப்ரா, மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, அப்புறம் வந்து கால்குலஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. இது மாதிரி ஒரு 8 சாப்டர்ஸ் மெயினான சாப்டர்ஸ்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுலயும் வந்து சில பர்டிகுலர் சாப்டர்ஸ்ல வந்து அதிக வெயிட்டேஜ் வரும். ஸோ அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும் போதே நம்ம நல்ல மார்க் வந்து பூஸ்ட் ஆகும் மேத்தமெட்டிக்ஸ்ல. ஸோ இது வந்து 2.5 hours வந்து கொடுப்பாங்க. ஸோ 300 மார்க்ஸை வந்து நம்ம வந்து 120 கொஸ்டின்ஸ் வந்து 2.5 hours நம்ம இந்த பேப்பரை முடிக்கணும். மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கேட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும், இங்கிலீஷ் கிராமர் பார்ட்ல இருந்து வரும், வொக்காபுலரி பார்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். நம்ம ரிப்பீட்டடா நிறைய கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து மோஸ்ட்லி வந்து 9th 10th புக்ஸ்ல இருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. பிசிக்ஸ் வந்து உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உங்களுக்கு டச் பண்ணி கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சோசியல் சயின்ஸ் வந்து ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். இதெல்லாம் எப்படி படிக்கலாம், கேட் பேப்பர் எப்படி அப்ரோச் பண்றது, இதுக்கான ரைட்டான ஸ்ட்ராட்டஜி என்னன்றது நம்ம செப்பரேட்டா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து டிஸ்கஸ் வந்து பண்ண போறோம். ஓகேங்களா, ஸோ இது நீங்க என்டிஏ போகணும் இன்ட்ரெஸ்டடா இருக்கும்போது நீங்க இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வர வீடியோஸ் வந்து நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒன்ஸ் நீங்க ரிட்டன் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க, அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்பி இன்டர்வியூ, சர்வீஸ் செலக்ஷன் போர்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆர்மிக்கு வந்து இந்தியாவில வந்து ஒரு 4 போர்ட்ஸ் இருக்கு, பெங்களூர், போபால், அலகாபாத், அப்புறம் ஜலந்தர்ல. இப்போ ஏதாவது ஒரு போர்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து கால் அப் லெட்டர் வரும். ஸோ நீங்க ஒன்ஸ் ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நீங்க இங்க இருந்து போறீங்க, தமிழ்நாட்டுல இருந்து அங்க போறீங்க அப்படின்னா அதுக்கான டிராவல் அலையன்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டம் நீங்க போகும்போது அதுக்கான டிராவல் அலையன்ஸ் இங்க இருந்து போறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபுட், 5 நாள் இன்டர்வியூ, 5 days நடக்க போகுது. ஓகேங்களா, 5 days வந்து நீங்க பெங்களூர்ல, போபால்ல போய் ஸ்டே பண்ணணும் இல்லையா, ஆனால் ஃபுட், அகாமடேஷன் எல்லாமே ஆர்மி போர்டே பார்த்துப்பாங்க. அதே மாதிரிதான் நேவி, ஏர்ஃபோர்ஸ்க்கு இந்தியா ஃபுல்லா டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அங்க போய் நீங்க இன்டர்வியூ வந்து அட்டென்ட் பண்ணுவீங்க. எஸ்எஸ்பின்றது ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட். ஓகேங்களா, ஸோ இதுல என்னென்ன டெஸ்ட் எல்லாம் அவங்க வைக்க போறாங்க அப்படி பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து
ஃபர்ஸ்ட் 5 நாள்ல வந்து ஃபர்ஸ்ட் உங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிட்டு டே 1ல வந்து ஸ்கிரீனிங்னு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. யாரெல்லாம் இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க தான் நெக்ஸ்ட் 4 days வந்து கண்டினியூ ஆக போறாங்க. ஸ்கிரீனிங்ல 2 டெஸ்ட் இருக்கும். ஒன்று வந்து OIR ஆஃபீஸர் இன்டெலிஜென்ஸ் ரேட்டிங்னு சொல்லுவாங்க. இதுல வந்து ரீசனிங் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது தொடர்ந்து வந்து PPDT பிக்சர் பர்செப்ஷன் அண்ட் டிஸ்கஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெஸ்ட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் தந்துருவாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்க ஒரு ஸ்டோரி எழுதணும். அந்த ஸ்டோரி பேஸ் பண்ணி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் மாதிரி இருக்கும். கடைசியா வந்து ஒருத்தவங்க வந்து அந்த குரூப்போட ஸ்டோரி நரேட் பண்ணும். இது 2 டெஸ்ட்ல வந்து யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க தான் செகண்ட் டே வந்து அடுத்த 4 days கண்டினியூ ஆக முடியும். ஓகேங்களா? அவங்கள ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க. ஸ்கிரீனிங் முடிஞ்சதும் நெக்ஸ்ட் 4 days என்ன நடக்கும்னா 3 டைப் ஆஃப் டெஸ்டிங் வைப்பாங்க. ஒன்று வந்து சைக்காலஜி, அடுத்து வந்து GTO, அப்புறம் வந்து பர்சனல் இன்டர்வியூ வைப்பாங்க. அதை பேஸ் பண்ணி 5th டேல வந்து கான்ஃபரன்ஸ் வைப்பாங்க. ஓகேங்களா? SSB பத்தி எலாபரேட் பண்ணி ஒவ்வொரு டே என்னென்ன நடக்கும், என்ன மாதிரி டெஸ்டிங் இருக்கும், எப்படி ப்ரிப்பேர் பண்றது பத்தி நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து போட போறோம். அதுல வந்து உங்களுக்கு SSB பத்தி எலாபரேட் பண்ணி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து சைக்காலஜி, அப்புறம் வந்து GTO, அப்புறம் இன்டர்வியூ, பர்சனல் இன்டர்வியூ, இதுல நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி இந்த SSB போர்டு வந்து உங்களை ரெக்கமெண்ட் பண்ணும். ஓகே, ஒன்ஸ் நீங்க ரெக்கமெண்ட் ஆனதும் அடுத்து வந்து மெடிக்கல் போவீங்க. இஃப் இன் கேஸ் நீங்க அப்ளை பண்ணும்போது ஏர்ஃபோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பண்ணிருக்கீங்க, நீங்க வந்து ஃபிளையிங் பிரான்ச்க்கு எலிஜிபிள் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து அடிஷ்னலா 6th டே வந்து ஒரு டெஸ்ட் நடக்கும். 5 days தான் இன்டர்வியூ ப்ரொசீஜர் இல்லைங்களா SSB. இப்போ 6th டே பைலட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவா ஒரு டே நடக்கும். அதான் CPSS, கம்ப்யூட்டரைஸ்டு பைலட் செலக்ஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஓகே, CPSSன்னு அடிஷ்னலா ஒரு டெஸ்ட் வந்து பைலட் என்ட்ரி போறவங்க வந்து கொடுப்பாங்க. அது தொடர்ந்து வந்து அவங்களுக்கு மெடிக்கல்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு செலக்ஷன் ப்ரொசீஜர். இப்போ இது உள்ளெல்லாம் போகும்போது நம்மளுக்கு என்ன மாதிரி டிகிரி வந்து ஆஃபர் பண்ணுவாங்க NDAல அப்படின்ற காமனான டவுட்ஸ் உங்களுக்கு வரலாம். ஸோ NDAல என்ன மாதிரி டிகிரி வந்து கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது 4 வருஷம் வந்து இந்த ட்ரைனிங் இருக்க போது. இதுக்கான டிகிரி வந்து கொடுக்குறவங்க வந்து ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி டெல்லியில இருக்கு இல்லையா, JNU, அவங்க தான் இந்த டிகிரி வந்து ஆஃபர் பண்ண போறாங்க. JNUல நம்ம வந்து சீட் வாங்கணும்னாலே செப்பரேட்டா நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் போக முடியும். பட் வந்து நம்ம NDA எழுதும் போது நம்மளுக்கு JNUல இருந்து டிகிரியும் வந்துடும். பிளஸ் வந்து நம்மளுக்கு கெசடைஸ் குரூப் 1 டிஃபென்ஸ் ஆஃபீஸரோட ஸ்கோப்பும் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3 பிரான்ச்சஸ் இருக்கு இல்லையா, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். இப்போ ஆர்மி போறவங்களுக்கு வந்து BA ஆர் BSc டிகிரி வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், இது மாதிரி டிகிரிஸ்லாம் நம்மளுக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து நேவி, ஏர்ஃபோர்ஸ்ல வரவங்களுக்கு வந்து BE ஆர் பிடெக் டிகிரி வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. நேவல் அகாடமி போறவங்களுக்கும் BE பிடெக் டிகிரி தான் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிகிரிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்க உள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் நீங்க IMAலயோ இல்ல INAலயோ AFAலயோ நீங்க அந்த ரேங்க் முடிச்சுட்டு நீங்க கமிஷன் ஆகும்போது, நீங்க ஆர்மினா லெப்டினன்ட் ரேங்க் கமிஷன் ஆவீங்க, நேவினா சப் லெப்டினன்ட், ஏர்ஃபோர்ஸ்னா ஃபிளையிங் ஆஃபீஸர் ரேங்க் வந்து கமிஷன் ஆவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு லெவல் 10 பேசிக் பே படி உங்களுக்கு வந்து 56,100 rupees to 1,77,000 rupees வரைக்கும் உங்களோட ரேங்க், அதாவது இனிஷியல் ரேங்க் லெப்டினன்ட் ரேங்கே கிடைக்கும். அது தொடர்ந்து உங்களுக்கு சர்வீஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்து போகும். ஓகேங்களா? அப்போ வந்து உங்களோட பே ஸ்கேலும் ஆப்வியஸா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நீங்க வந்து இப்போ 10th ஸ்டாண்டர்ட் தான் முடிச்சிருக்கீங்க, நீங்க இப்ப இருந்தே வந்து NDA ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கான கோர்சஸும் நம்ம ஆஃபர் பண்றோம். அதான் NDAக்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு பேசிக்ஸ்ல இருந்து இதுல வந்து டீச் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட செலக்ஷன் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நீங்க அதிகமாக்கலாம். 10th கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமே நீங்க வந்து NDAக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல 11th கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல இருந்தே உங்க ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்கமிங் டேஸ்ல NDAக்கான நியூ பேட்சஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அது April 7, April 14 அடுத்தடுத்த வீக்ஸ்ல வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கான அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. உங்களோட சக்சஸ் தான் எங்களோட சக்சஸும். ஸோ அதுல ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க ஃப்ரீ கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. NDAனா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு டிஃபென்ஸை சேர்றதுக்கு அப்படின்றதுக்கான ஒரு ஃப்ரீ கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க பட்சத்துல நீங்க அதை வந்து நீங்க உங்க கெரியராகவும் நீங்க ஆக்கிக்கோங்க. Thank you. All the best.